ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன விலாக்னு வந்து பார்க்கலாங்களா? இன்றைக்கி ஒரு ஈவினிங் டு நைட் ரொட்டீன் விலாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ரேஷனில் வாங்கிட்டு வந்த கோதுமையை வந்து அரைச்சிட்டு வந்து அதில் எப்படி வந்து நல்லா சாஃப்டாக சப்பாத்தி பூரியெல்லாம் போடலாங்கிறத சின்ன சின்ன டிப்ஸும் வந்து எல்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரேஷனில் வந்து கோதுமை வாங்கியிருந்தாங்க. அவங்க எப்போ போடுறாங்கன்னு தெரியல, எப்போ கேட்டாலும் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இந்த தடவை வந்து போட்டிருந்தாங்க. மாதம் முதல்ல வந்து வாங்கிட்டு ஒரு 5 கிலோ வந்து வாங்கியிருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அலசிட்டு நான் வெயிலில் வந்து காய வச்சு எடுத்துக்கிட்டேன். நான் ரேஷனில் வாங்குகிற கோதுமை வந்து நான் மாவு அரைக்கிற மாதிரி இருந்தேன்னா அதில் வேறு எதுவுமே வந்து கலக்க மாட்டாங்க. சில பேர் வந்து கொண்டக்கடலைலாம் வந்து சேர்ப்பாங்க. நான் அதெல்லாம் வந்து சேர்க்குறது கிடையாது. வெறும் கோதுமையில் தான் வந்து மாவு அரைச்சிட்டு வந்து அதை நான் சலிச்சிட்டு அதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ணிக்கிறது. ஒரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் ரேஷனில் வாங்குறது எல்லாமே யூஸ் பண்ணுவீங்களான்னு வந்து கேட்டிருந்தாங்க. நான் எல்லாமே யூஸ் பண்ணுவேங்க. எண்ணெய், பருப்பு, சர்க்கரை, அரிசி, அதுக்கப்புறம் கோதுமை போட்டாலும் எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணிப்பேன். பருப்பு கூட யூஸ் பண்ணுவேன். பருப்புலாம் சில சமயம் வந்து இலைப்பருப்பு மாரி போடுவாங்க. சில மாதம் இந்த கடலை பருப்பு மாரி நல்லா பெருசு பெருசாக இருக்குங்க. அந்தமாரி பருப்பும் போடுவாங்க. எந்த பருப்பாக இருந்தாலுமே நான் சாம்பார் வைக்கும் போது நல்ல பருப்பு கூட அது கொஞ்சம் கலந்துப்பேன். அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் இட்லி சாம்பார், அப்புறம் இந்த வடை சுடுறதுக்கெலாம் அது வந்து யூஸ் பண்ணிப்பேன். அடைக்கெலாம் வந்து அதை யூஸ் பண்ணிப்பேன். இங்கே குரங்கு நிறைய இருக்கிறதுனால எது காய வைக்கிறதுனாலும் கொஞ்சம் கஷ்டம்தாங்க. அத்தனை தடவை மேலே போய் பார்த்துட்டு வர மாதிரி தான் இருக்கும். பார்த்தா அதுக்கு இந்த புறா வர வந்துடுங்க. அப்பப்போ அதையும் வந்து ஓட்டி விட்டுட்டுருக்கணும். மாதம் முதல்ல கோதுமை வாங்கியாச்சுங்க. ஆனால் அது கழுவி காய வைக்கிறதுக்கு ஒரு வாரம் எடுத்துக்கிட்டேன். சரி, கடையில் வாங்கின மாவு இருக்கே, காலியானதுக்கப்புறம் அரைச்சிக்கலான்ட்டு அதை காய வச்சு அதை அரைக்கிறதுக்கு ஒரு வாரம் ஆகிடுச்சிங்க. ஏன்னா 2 தடவை எடுத்துகிட்டு போயுமே கடை லாக் ஆகிருக்குன்னு திருப்பி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் பசங்களை ஸ்கூலில் பிக்கப் பண்ணுற அவசரத்தில் எடுத்துகிட்டு போக மறந்துடுறேன். இன்றைக்கி ஞாபகார்த்தமாக வந்து எடுத்துகிட்டு போனேன். ஃபஸ்ட்டு வெற்றிக்குட்டியை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணி டியூஷனில் விட்டுட்டு அப்படியே அரைக்கிறதுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாதனா போய் வந்து கூட்டிகிட்டு வரும்போது தான் எடுத்துகிட்டு வந்தேன். அங்கே டியூஷன்லேயே வந்து அந்த அரைச்ச மாவை வந்து வாளியிலே வச்சுருந்தேன். அப்படியே வந்து மூடி மட்டும் திறந்து விட்டுருந்தேன். நல்லா ஆறிடுச்சு. வீட்டுக்கு வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து டீ போட்டு கொடுத்துட்டு கையோட சலிக்கிறதுக்கு உட்காந்துட்டேன். நம்ம பக்கத்தில் நின்று அரைக்க சொன்னோம்னா ஒரு 4 தடையாவது போட சொல்லிடுவாங்க. இங்கே மேக்ஸிமம் 3 தடவை தான் போடுறாங்க. அது சலிச்சா தான் வந்து யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு மாதிரி வந்து சப்பாத்தி ராட்டி மாரி இருக்குங்க. ரொம்ப ஹார்டாக இருக்கும். இதுக்கே வந்து இந்த மாவை 2 தடவை வந்து சலிச்சிக்கிட்டேன். அதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் வந்து இருந்தது. இந்த வாட்டி அண்ணா சரியாக அரைச்சி கொடுக்கவே இல்லை. அன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து ராகி சேமியா இருந்தது. அது வேக வச்சு சர்க்கரை, தேங்காய் போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். வீட்டுக்கு வந்ததுமே டீயில் அந்த பட்டர் பிஸ்கட் இருந்தது, அதை தொட்டு சாப்பிட்டுச்சுங்க. வெற்றிக்குட்டி ஓமப்பொடி வந்ததுமே வந்து கொடுங்கன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் வந்து இந்த மாவை சலிக்கிறதுக்கு உட்காந்துட்டேன். வெற்றிக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 2 தடவை வந்து அதை சலித்து எடுக்கிற வரைக்குமே வெற்றிக்குட்டி கூட இருந்தேன், ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். ரேஷனில் கோதுமை போட்டால் அதை வாங்கி அரைச்சிக்கிறதுங்க. அப்படி போடுறது இல்லைன்னா கடையில் மாவாக தான் வாங்கிப்பேன். கடையில் கோதுமையாக வாங்கி அரைக்கிறது கிடையாது. நான் வெறும் கோதுமை மட்டும்தாங்க வந்து அரைச்சிக்கிறது. நீங்கள் வந்து என்னென்னலாம் வந்து சேர்ப்பீங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். மாவு அரைச்சிட்டு வந்து கையோட வந்து நல்லா சலிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே அன்றைக்கி அரைக்கிற அன்றைக்கி சப்பாத்தியோ இல்லை பூரியை வந்து போட்டுடுவேன். இன்றைக்கி வந்து பூரி தான் வந்து பண்ண போகிறேன். ஆனால் சாதனா அப்பாவுக்கு வந்து நைட்டில் பூரி செட் ஆகாது. அவங்க எனக்கு 2 சப்பாத்தி மட்டும் போதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்களும் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டாங்கங்க. செட்டிட்டாங்க, அது லோடு எடுக்கிறதுக்கு வண்டி வர சொல்லியிருந்தாங்க. அதனால் சீக்கிரம் வந்துட்டாங்க. இங்கே நம்ம ஏரியாவில் இந்த ட்ரைனேஜ் எல்லாம் இன்னும் வரலங்க. அதனால் வந்து நம்ம இந்த குளிக்கிற தண்ணி, பாத்திரம் விளக்குறது, பாத்ரூம், இந்த செப்டி டேங்க் எல்லாமே வந்து அந்த டேங்க்கில் போயிடுங்க. அது 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து, தண்ணியெலாம் யூஸ் பண்ணுறதை பொறுத்து 2 மாதம் இல்லை 1.5 மாதம் இல்லை வந்து 3 மாதம் கூட ஆகும். இந்த சம்மர் நான் கண்டிப்பாக ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு லோடு எடுத்தாலே 1000 ரூபா தாங்க முன்னாடியெல்லாம். இப்போல்லாம் வந்து அது வந்து ரேட்டு ஏற்றிட்டாங்க. இப்போ 2 தடையாகவே வந்து 2000 தான் வந்து கொடுத்து லோடு எடுக்கிறது. அப்புறம் இந்த சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக வரதுக்கு அது ரேஷன் கோதுமை மாவாக இருந்தாலும் சரி, நீங்கள் கடையில் வாங்குகிற கோதுமை மாவு இருந்தாலும் சரிங்க, சப்பாத்தி மாவு பிசைறதுல தாங்க இருக்குது. மாவு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். கல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கணுங்க. மாவு நல்லா வந்து நல்லா மடித்து போட்டிங்கன்னா நல்லா லேயராக வந்து வரும், சாஃப்டாகவும் வந்து வரும். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா மடித்து நல்லா சூடாக இருக்கிற கல்லில் போட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே தாங்க வச்சு திருப்பி போட்டு எடுக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா சப்பாத்தி கொஞ்சம் ஹார்டாக வந்து ஆகிடும். நீங்கள் சப்பாத்திக்கு மாவு பசையும் போது வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. நீங்கள் வந்து இந்த ஆயிலோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா பாலோ எதுவும் சேர்த்தும் வந்து பிசைய தேவையில்லை. சும்மா நார்மலாக அது வெறும் பச்சை தண்ணி ஊற்றி பிசைஞ்சு நான் சொல்கிற இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பண்ணிங்கனாலே நல்லா சாஃப்டாக தான் வரும். சப்போஸ் நாங்கள் எப்படி சப்பாத்தி போட்டாலுமே சாஃப்டாகவே வர மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து நான்வெஜ்ஜாக இருந்தீங்கன்னா முட்டை வந்து நீங்கள் சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு அதில் போட்டு பாருங்கள், சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும்.
மாவு திரட்டும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அதில் வந்து கோதுமை மாவு தூவிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா தடவிட்டு அதுக்கப்புறமா மடச்சிட்டு நீங்கள் திரட்டி நீங்கள் தோசைக்கல்லில் போடுங்க. நல்லா அதை நான் முன்னாடி சொன்ன மாதிரி தோசைக்கல் நல்லா ஹீட்டாக இருக்கணும். அப்போ நீங்கள் வந்து சப்பாத்தி போட்டு எடுக்கும்போது நல்லா பூரி மேலே உப்பி வரும், சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வந்து இருக்கும். இது நிறைய விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா வந்து சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் செய்கிறது அப்படியே வந்து வீடியோ எடுத்து நான் ஷேர் பண்ணுறேன். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூரி ரொம்ப பிடிக்குங்க. இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு மசாலா தான் வந்து பண்ணியிருந்தேன். அதுவும் வந்து புதுசாக மாவு அரைச்சிட்டு வந்து அன்றைக்கி பூரி சுட்டு சாப்பிட்றது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா அதுமாரி வந்து பழகியிருக்காங்க. எப்போதுமே அம்மா மாவு அரைச்சிட்டு வந்தாங்கன்னா அன்றைக்கி கண்டிப்பாக பூரி பண்ணுவாங்க. அம்மாவுக்கு அது ரொம்ப பிடிக்கும். இந்த வாட்டி வந்து அண்ணா கோதுமை மாவு சரியாகவே வந்து அரைச்சி கொடுக்கலங்க. கொஞ்சம் அந்த என்ன தான் சலிச்சாலுமே அந்த ஒரு மாதிரியாக தான் வந்து இருக்குது. சாஃப்டாக நல்ல மாவு இருந்தாலும் வந்து சப்பாத்தி கொஞ்சம் நல்லா தாங்க இருந்தது. நம்ம போடுற விதத்தில் தான் வந்து இருக்குது. மாவு தான் பிசையும் போது கொஞ்சம் அதாவது சப்பாத்தி மாவு மாரி வந்து பிசைஞ்சிட்டு நம்ம அது பூரி போட்டு எடுக்கும்போது லைட்டாக எண்ணெய் இழுக்க தான் செய்யும். பூரி போடுற மாரி இருந்திங்கன்னா சப்பாத்தி மாவு அளவுக்கு மாவு பிசைஞ்சிக்க கூடாது, கொஞ்சம் கல்லாட்ட பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் வந்து மாவு வந்து அதாவது பூரி வந்து எண்ணெய் இழுக்காமல் இருக்கும். சாப்பிட்டதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா மேலே வந்து துணி காய வைக்கிறதுக்கு தாங்க வந்தேன். ஈவினிங்கே இப்போல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் நல்லா வெயில் காமிக்க ஆரம்பிச்சிச்சிங்க. அதாவது இப்போ மதியமே துணியை துவச்சி போட்டுட்டு ஈவினிங் டைமில் தான் வந்து மேலே காய வைக்கிறது. ஈவினிங் இல்லை நைட்டு காய வச்சிடுறது. அடுத்த நாள் காலையில் நல்லா துணி சூடு ஏறினதுமே வந்து எடுத்துடுறது. இப்போ சம்மர் ஃபுல்லாக இப்படி தாங்க வந்து நான் பண்ணுவேன். ஆனால் காற்று நல்லா அடிச்சிட்டு இருந்ததுங்க. அந்தளவுக்கு குளிர்லாம் இல்லை. இப்போ கொஞ்சம் குளிரும் கம்மியாகிடுச்சு. மேலே துணி காய வச்சுட்டு வெற்றி வந்து நான் சைக்கிள் ஓட்ட போகிற கொஞ்சம் நேரம் இறங்குமான்னா அப்புறம் அவங்க ஒன்றுக்காக கொஞ்சம் நேரம் வந்து அங்கேயே இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் கீழே வந்தோம். நாளைக்கு வெற்றிக்கு வந்து இது கிளாக் செஞ்சு எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க சார்ட்டில். அதை சாதனா தான் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன பண்ணுற அக்கா உனக்காக? ஹேண்ட் ஃப்ரீ என்ன அதுக்கு பேர் சொல்லுவாங்க? பெருசா வராதா அந்த இது? இது ஹார், இது இது ஹவர்ஸ், இது செகண்ட், இது ஹார், இது ஹார்ஸ், இது மினிட்ஸ். இது என்னது? ஹார் செகண்ட், ஹார் செகண்ட், மினிட்ஸ். அம்மா ஏன்டா இந்த கலர் டார்க்கா கலர் கொடுக்க வேண்டியதானடா, பிளாக் கொடுக்க வேண்டியதானடா? அது தாண்டா பளிச்சுன்னு தெரியும். நீ மேல ஸ்கெட்சால கூட நீ பெயிண்ட் கூட பண்ண வேணாம். சரி நம்பர் போட. அம்மாக்கு இடுப்பு வலிக்கு தெரியுதாங்க. நீ தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேல, அது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கலர்ல வேணாம். சாதனா பிளாக்ல போடு. சாதனா நான் இத போட்டுட்டு அது போட்டுட்டு பிளாக்ல போடு. அழகா டாட் வச்சுட்டு அதுக்கப்புறமா வர. பின்னாடி ஹேங்கிங் பண்ண வேண்டாம். என்ன என்ன அது? இது என்ன டான்ஸ் இது? என்ன டான்ஸ் இது? சரி கல்மினேஷனுக்கு ப்ராக்டிஸ் பண்ணீங்களா இல்லையா? என்ன ஸ்டோரி உங்களுக்கு? உன்னோட கேரக்டர் மங்கி கேரக்டர் கரெக்டாக ஒரிஜினலாக தான் கொடுத்துருக்காங்க உனக்கு. ஸ்டோரி நேம் என்ன? அதில் எங்கே வந்தது மங்கி? என்ன பண்ண? 9 பதிலாக 8 போட்டியா? இல்லை ஒயிட்டர் இருக்கா? ஒயிட்னர் இருக்கா? இல்லை ரேசர் பண்ணி பாரு. ரேஸ் பண்ணி பாரு. பேப்பரா? இல்லை ஒயிட்டில் இருந்தால் எதாவது பண்ணி விட்றா. கம்மு வச்சு ஊட்டி விடலட்டுனா அது ஃபெவிகால் வச்சு ஊட்டி விடு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியது. நீ குழந்தை போய் நல்லா வந்து ப்ரெசென்ட் பண்ணணும்னு பார்த்தேன். ஏய் சாது அழகா பண்ணுடி. பல்லு வளருதா இல்லையா? இன்னும் வரவே இல்லையா? அப்பா வந்து உன்னை 2 தடவை ப்ரஷ் பண்ண சொன்னார். ஒரு தடவை தான் நீ பண்ணுற. இப்போ நீ கொஞ்ச நாளாக வந்து பேட் பாய் ஆகிட்டு இருக்க. பல்லுலாம் எவ்வளோவா தெரிய ஆரம்பிக்குது. நாயா நீ அடி வாங்குவா. அதெல்லாம் போடணும். கேப் எடுத்து பத்திரமா பேக் கிட்ட வை. மென்டல் தான். நீ இது ஹிந்தி முடிச்சே இல்லையா? அம்மா முடிச்சானா இல்லையாம்மா? நீ இது எழுதி கொடுக்க சொன்னாங்களே மேம் கூட எத்தியா இல்லையா? எழுதிட்டானா இல்லையா? எழுதுனியா இல்லையா வெற்றி? ஸ்கூல் ஹோம்ஒர்க் முடிச்சியா இல்லையா? மேக்ஸுக்கு ஏன் இன்னைக்கு அம்மா கிட்ட வரல? மேக்ஸ் கொடுத்தாங்களா இல்லையா? சரி வா கம்மி. அந்த அளவுக்கு தெரியுதுடி.
இதே மாதிரி தான் போட சொன்னேன். அம்மா இது ஏஞ்சல்மா எதுக்கு நாளைக்கு உனக்கு க்ளோ? சரி அது சயின்ஸுக்கு கொடுத்துருந்தாங்களே அதெல்லாம் பண்ணிட்டியா இல்லையா? ஸோ அதை நான் வந்து வெற்றிக்கு தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். அவ்வளோதாங்க. இன்றைக்கி வந்து ஈவினிங் டு நைட் ரொட்டீன் வந்து இதோட நான் வந்து முடிச்சிக்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாக் வந்து பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு விலாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.